4:30க்கு ஊருக்குள்ள வந்து இறங்கியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வேலை பொங்கல் வைப்ல வந்து நம்ம வந்து கலர் கோலம் போடணும். பெண்களா நாங்க வந்து ஒரே நாள் மட்டும்தான் காலையில எந்திரிச்சு இந்த கோலம் போடுற பெண்கள்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு நீங்க உலகத்திலே கேட்டீங்கன்னா இங்க இருக்கோம் அப்படின்னு நாங்க காட்டுறதுக்காகவே வந்து 5:15 நம்ம ஊர்ல எல்லாருமே கோலம் போட்டு முடிச்சிட்டாங்க பெண்கள் எல்லாம். பெண்கள் ஓகே இல்லம்மா 2K கிட்ஸ்க்கு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இவங்கள நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லையே. ஆக்சுவலி நாங்க எல்லாம் அசிஸ்டன்ட், எங்க ஸ்காலர் இவங்க தான். ஆக்சுவலா இது வந்து இன்னும் கலர் பொடி போடாத கோலம். கலர் பொடி போட்டு நாங்க காமிப்போம். ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து இந்த 5 மணிலேருந்து இல்லை 4:30லேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக இந்த லேடியை வந்து அப்பப்பதான் பார்க்க முடியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இவங்களை நாங்கள் சீக்கிரமாக கவர் பண்ணுறோம். அடுத்து ஹாஸ்பிட்டாலிட்டி தொடர போது. வாங்க அப்படியே. ஆமாம், ரோஷி கிட்ட போவோம். ரோஷிமா இந்தடா காஃபி குடுறா உங்களுக்குமா. சாரி ஆக்சுவலி இந்த நடிக்கிறாங்க. இத கட் பண்ணிக்கோங்க. அவன் கண்டிப்பா போடுவான்டி. ஏன்டி இப்படி பண்ற? ஆக்சுவலா இந்த மாதிரி கோலம் போடுறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமா நாங்க வந்து கருதுறோம். ஏன் அப்படின்னா வந்து வர எல்லாரும் வாசலுக்கு வர எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் எங்க கோலத்தை பார்த்துட்டு தான் அப்புறம் வீட்டுக்குள்ள போவாங்க. ஸோ இதுதான் மெயின் ஹைலைட்டா நாங்க ஃபர்ஸ்ட் வேலையா இதை ஸ்டார்ட் பண்றோம். மேனை நோட் பண்ணிக்கோங்க. இவருக்கும் இவரோட மனைவிக்கும் நடக்கிற உரையாடல்கள்லாம் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப எதிர்த்த வீட்டுல போய் தூங்கிட்டு இருக்க எல்லாருமே அவங்க ஏஞ்சிட்டாங்க. இருந்தாலும் நம்ம எழுப்புறோம் அப்படின்ட்டு உள்ள போறோம். ஓகே, என்ன நடக்க ஆக்சுவலி அவங்க கோலம் போட்டாங்க ஆல்ரெடி. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு கோலம் கரும்பு எல்லாத்தையும் வீடியோ. பெரியமா ஹாப்பி பொங்கல் பெரியமா. ஐயோ சரி 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 பாரு. விடிய காலம் அவளை முடியாதுல்ல. அடுத்த வீட்டுக்கு போனாங்க. ஆக்சுவலி முன்னாடி ஏஞ்சிட்டீங்களா? எஸ் ஆஃப் கோர்ஸ். வாங்க. எங்க காரோட 3வது வீட்டு கோலம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கதான் வந்து பிரம்மாண்டமா. எஸ், அவங்களுடைய போனை ஜூம் பண்ணீங்கனாலே தெரியும் பிரம்மாண்டமான கோலம் எப்படி வரப்போகுது அப்படின்ட்டு. அவ காட்ட மாட்டேங்கிறா. ஏன்னா அதுல இல்லாத மாதிரி இங்க வந்துச்சு அப்படின்னா அதை அவ சமாளிக்கணும்ல. அதனால சோ பாப்போம். பானை நடுவுல போடு. கரும்பு வந்து இந்த 2 சைடு போடு. பானைக்கு பக்கத்துலதான் கரும்பு போடணும். நீ என்ன எல்லாத்தையும் மாத்துற? ஜூனியர் ஜூனியர் சீனியா எங்க எங்க? ஏய் பிச்சுரா பிச்சு. எக்ஸ்ட்ராலாம் நீ பேசவே கூடாது சரியா? ஏய் ஏய் ப்ளீஸ் டி. ஏய் ஆண்டிடி பண்ற. விஜய் சாரி ஆதிரா இஸ் மை அத்தை. யா ஃபார் ஏய் சீலியா வரவே மாட்டேன் நீ பக்கத்துல. அப்புறம் vlog எடுக்க. சரி வாடி வாடி சொல்றீ. எப்படி இவ்ளோ அழகா வந்து எழுத கத்துக்கிட்டீங்க நீங்க? எப்படி? அது வந்து எங்க அக்கா தான் சொல்லி கொடுத்தா. இந்த மாதிரியா? சின்ன பிள்ளைல இருந்து அவங்க தான் உங்களுக்கு சீனியர் எல்லாத்துலயுமே? ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் அப்பாயி தாத்தான்றீங்க. சொல்லுவாளுங்க, கண்டிப்பா சொல்லுவாளுங்க. எப்பன்னு காத்துட்டு இருக்காளுங்க. ஆமா ஆமா அதேதான். தமிழ் தெரியாது அப்படிங்கறத வந்து இப்ப எல்லாரும் ஒரு ஃபேஷனா சொல்லிட்டு இருக்காங்க. பட் அப்படி இருக்க கூடாது. நம்மளோட தாய்மொழி தமிழை வந்து எல்லாரும் படிக்கிறதும் எழுதுறதும் நல்லா கத்துக்கணும். அதை வந்து விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கருத்தோட நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த 2024 இல்ல 2024 இந்த பல மாதங்களும் நல்லாவே இருக்கும். நான் கேட்டது ஆக்சுவலா இது மாதிரி. ஓகே, நீங்க வந்து இப்படி போடணும் ரினி காருண்யா, இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படி சொன்னேன். ஆனா இங்க வந்தது பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க. அது இது மேல சானியா ரினி காருண்யா வெரி பேட் ஆஃப் யூ. இது வந்து ஒரு மயிலுக்கு நடுவுல ஒரு பானை. அதாவது மயில் வந்து ஒரு பானையை சுமந்துகிட்டு போகுது. அது ஏங்க இதுதாங்க பானை. ஆக்சுவலி மயில் வந்து ஒரு தாமரை மேல பானையை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கு. அதுதான் கடைசியில கொண்டு வந்துட்டேன் இல்லையா? அந்த டைலாக் இங்க போட்டுக்கிறேன். நீனு இங்க நீங்க இன்னொரு முக்கியமான ஒருத்தரை பார்க்கணும். எங்க குடும்பத்தோட ஒரு முக்கியமான வேர் இவர்தான். எங்க அண்ணன் இல்லைன்னா இங்க எதுவுமே நடக்காது. இப்படிலாம் தான் இருக்கணும். நேச்சுரல். உங்க ஜூனியர் கூப்பிடுறா.
அசிஸ்டன்ட் என்ன வேலைலாம் செய்வாங்களோ அது எல்லாத்தையும் எனக்கு கொடுக்குறாளுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா இதெல்லாம் தூக்க முடியல. ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா வேலை செஞ்சதுனால அப்படி இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கலரை கீழே கொட்டாமல் எடுத்துகிட்டு போனால் தான் பெரிய டாஸ்காக இருக்குது. ஆக்சுவலி வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி கலர் கொடுத்து போட்டது. அதுக்கப்புறம் நான் எந்திரிக்கவே மாட்டேன், என்னை திட்டிகிட்டே இருப்பாளுங்க, அவளுங்களே பண்ணிடுவாங்க வருஷம் வருஷம். வீடியோக்காக தான் வந்து கலர் பண்றியா ஷாலி? தங்கமே ஷாலி இல்ல தங்கமே, மா மா இங்க வாங்கம்மா. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கலர் கொடுத்துருக்கேன்லம்மா, நீங்க கோலம் போடும்போது. ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இந்த டைம்ல முடிச்சிருக்கிறதுனால நான் வந்து அசிஸ்டண்டா வேலை பார்க்கறேன். இது அடிக்கோடி வீடியோகிராஃபர் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த நேரத்துல அவங்க முடிச்சிருக்கிறதுனால அந்த ஃபுல் கிரெடிட் யாருக்கு போகும் அப்படின்னா என் பொண்ணுக்கு தான் போகும். என்ன சீனியர் வந்து வேலை பார்க்குது, எல்லாம் அப்படியே இருக்கு, வாய் மட்டும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன் நீங்க பொங்கல் வைக்கிறதுக்குள்ள இங்க பொங்கல் வரைஞ்சு கலர் கொடுத்துருவோம் நாங்க. பாக்குறேங்க, பாக்குறேன் நான். ஏய் விஜய் விஜய் இங்க காட்டு. ஆக்சுவலி இவங்க வந்து அசிஸ்டன்ட்டுக்குலாம் அசிஸ்டன்ட், இவங்க நாங்களே வந்து ஏதாவது ஒத்த வேலை தான் பார்ப்போம், இவங்க அதுக்கு மேல பார்ப்பாங்க. கோட் வேர்ட்ல எல்லாம் பேசுறாங்க, அதெல்லாம் ஆஃப்டர் 6 o'clock, ஈவினிங் 6 o'clock. குடும்பமா பொங்கலுக்கு வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கூப்பிட்டு வந்ததே வந்து பேக் பண்ணதே இந்த மேக்ஸ் தான். ஸோ மேக்ஸ் வந்து எஸ் நம்மளோட பெட்டும் வந்து நம்ம கூட எல்லாமே செலிப்ரேட் பண்ணணும்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்க வந்து காலை கடனுக்காக போறாங்க, அவங்கள இப்போ அவாய்ட் பண்ணிடலாம். உள்ள வாங்க. ஆக்சுவலி இந்த கோலம் வந்து வீட்ல இருந்து வரும்போதே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களோட வரணும் அப்படின்னு சொல்லி இந்த சைட் போட்டாங்க. ஆக்சுவலி மாத்தி போட்டா அதை நம்ம வந்து எப்படியா சமாளிக்கணும் இல்லையா, அதனால அப்படி பண்ணிட்டோம். ஸோ வந்து ஒரு தாமரை மேல ஒரு மயில் வந்து பானையை வச்சுட்டு உட்காந்துருக்கு அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். ஸோ கலரிங் பார்த்துருப்பீங்க, இது கொஞ்சம் 4:30 போட்டதுனால கலர்லாம் அங்கே கொஞ்சம் பிசு பிசுறா இருந்தாலும் அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் யார் எழுதுனது? நீங்களா? காருமா? காரும் அழகா எழுதியிருக்காங்க. ஸோ எங்க சீனியரோட கைவண்ணத்தை இங்க பார்த்துட்டீங்க. இன்னும் 3 வீட்லயும் அவங்களோட கைவண்ணத்தை உங்களுக்கு காட்டுறேன், வாங்க போலாம். ஆக்சுவலி மணி எத்தனைண்ணா இப்போ 8, 4:30 போட்டுட்டு இருக்கோம் அந்த கோலத்தை. 7:45 வந்து லாஸ்ட்ல இந்த டச்சப் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கும் வந்து அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க, என்ன அப்படின்னா மெயின் திங் வந்து இதுதான் ஹைலைட் பண்ணி காட்டும் ஒரு கோலத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பாவம் 4:30 ஆர்டர் பண்ண பொண்ணு ஃபீலிங்கா வரைஞ்சிட்டு இருக்கா, முதுகு வலி கால் வலியோட. கணவர் இவர் என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் வந்து பிளானிங்கே போட்டு கொடுத்தேன்னு ஒரு கதை சொல்றாங்க. இதெல்லாம் எங்களுக்கு கேட்கறதுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? செகண்ட் கோலம் 5 o'clock ஆரம்பிச்சோம், மணி 8 ஆயிடுச்சு. ஸோ ஃபினிஷிங் முடிச்சிட்டோம். சின்ன பானை கரும்பு ஒரு குட்டி தாமரை கோலம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் முடிச்சிருச்சு. அடுத்து வந்து நம்மளோட மெயின் பெரிய கோலத்துக்கு போகலாம் வாங்க. ஃபைனலி 4:30 எங்கள் ஜூனியர் மேடம் வந்து போட்டு முடிச்சுட்டாங்க கோலம். டைமிங் வந்து எங்களுக்கு முடியுது இப்பயோட. ஆமா ஆமா, எல்லாத்துலயும் ஸ்மைலி இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் சிம்பாலிக்கா சொல்ல வராங்க. இந்த வீட்டுல தான் நம்ம பொங்கல் வைக்க போறோம்ன்றதுனால ஒரு பெரிய கோலமா எங்களுடைய 3rd கோலம் இதுல போட்டிருக்கோம். ஆக்சுவலி நாங்க இந்த 4:30 எப்படி ஆரம்பிச்சோம் போட்டிருக்கியாப்பா? ஆன்ல தான் இருக்கப்பா. எப்படி ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இங்கேருந்து அது எங்க எதிர்த்த வீட்டு கோலத்தோட அப்படியே இணைக்கலாம், பாலம் போடலாம்னு யோசிச்சோம். ஆனா எங்களுக்கு டைமிங் இல்லை, அப்படியே கொஞ்சம் தலையெல்லாம் சுத்துது, கேர் ஆகுதுன்றதுனால முடிச்சிட்டோம். இது வந்து 4th கோலம். என் தங்கை போட்டால், அவளுடைய கைவண்ணத்தில் வந்தது. தங்கையின் கணவர் சொன்னதால் போட்டிருக்கா. அதனால இருக்கிற கலரை வச்சு ஒரு பானை, நீங்களே பார்த்துட்டீங்க என்ன போட்டிருக்கான்ட்டு. அது எதுக்கு எனக்கு பசியில. எஸ், அவர் சொல்லி இவங்க போட்டாங்க. அவங்க வெக்க போடுறாங்க, அதனால நான் வந்து அழகா அவங்க ஹேர் ஸ்டைலையும் கவர் பண்ணிக்கோங்க. வாவ் வாவ் வாவ். யார் பின்னி விட்டா? நான் இத பதிவு பண்றேன். அவங்க வெக்க போறனால நான் தம்ஸ் அப் கொடுக்கிறேன்.
ஸோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் வந்து உறவுகள் படைசூழ வந்து நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். எங்க அப்படின்னா எங்க வீட்டில் பொங்கல் வைக்கிறதுக்காக தண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரெடிஷனாக ஒரு பைப்ல இருந்து தான் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அந்த தண்ணி எடுத்துட்டு அப்படியே எங்கள் கல்லறைக்கு போயிட்டு எங்களோட முன்னோர்கள் கிட்ட ஒரு சின்ன ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே வந்து பொங்கல் வைக்கிறது தான் வழக்கம். ஸோ அதுக்கு தான் வந்து படைசூழ கிளம்பிட்டு இருக்காங்க. அதுலேயும் நடுவில் வந்து எல்லாரும் ரெடி ஆகிட்டு அந்த ஃபோட்டோ ஷூட்டும் நடுவில் நடந்துட்டு இருக்கு. ஸோ கும்பலாக பின்னாடி நிற்கிறவங்க எல்லாருமே என்னோட ரிலேட்டிவ்ஸ் தான். ஸோ ஜாலியாக நாங்கள் எல்லாரும் போகிறோம். அந்த பண்ணை தான் நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ கல்லறைக்கு வந்திருக்கோம். எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய உறவுகளோட கல்லறை எங்கே இருக்குது. சும்மா என்னோட அப்பாவோட கல்லறை இது. அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறமா வீட்டுக்கு போய் பொங்கல் வைக்கிற வேலை எல்லாத்தையுமே ஆரம்பிப்போம். இப்போ எல்லா தண்ணியும் இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆண்டவரை தலைமுறை தலைமுறையாக இங்கு இருந்து உங்களை துதிப்பதற்கு உங்களை ஸ்தோத்திரத்திற்கு எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பொழுது கர்த்தாவே இந்த உங்கள் குடும்பங்கள் அனைவரையும் ஆண்டவரே நீர்தாமே சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. கர்த்தாவே, உமது கிருபையால் எங்களை எல்லாம் எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் ஒன்று கூட இந்த நாளில் மகிழ்ச்சியாக இருக்க செய்த தேவனுக்கு கொடான கொடி. கீழே வரவெல்லாம் இருக்கு கட்டி பார்த்து 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 கிட்ட நான் வந்து நிக்கணும். அவ்வளவுதான். வாங்க நீங்க இந்த அங்கண்டமா இங்க ஒரு ரீல்ஸ் பரிதாபங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஆமா, இங்க வந்து ஒருத்திய டார்ச்சர் பண்றாங்க. என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஸோ பிஹைண்ட் தி கேமரா ஒரு அழகான ரீல் வரும்போது அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத நீங்க வந்து பாப்பீங்க. வாவ், ஹீரோ வந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அங்கேருந்து ஹீரோயின் வராங்க. வாட் a romantic scene. Yeah. லஞ்ச் டைம்ல ரொம்ப பிஸியாவே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப லேட்டா சாப்பிட்றோம். 3:15க்கு சாப்பிட்றோம். அதனால எஸ் ஆமா, நாங்க வந்து லேட்டா சாப்பிட்றோம், லேட்டஸ்டா சாப்பிட்றோம். டின். ஸோ இது வந்து புதினா துவையல், சக்கரை பொங்கல், வாழைக்காய் பொரியல், காலிஃப்ளவர் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், லாஸ்டா பனானா, என்னடா இது, பச்சடி, பனானா பச்சடி, எங்க அண்ணனோட ஃபேவரட். இது வந்து பூசணிக்காய் பொரியல், வெண்பொங்கல், சாம்பார், பூசணிக்காய். ஸோ பொங்கல் லஞ்ச் வந்து ரொம்ப ஹெவியா இருந்துச்சு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு அங்கங்க போய் செட்டில் ஆகி முடிஞ்சவங்க தூங்கினாங்க. நிறைய பேரெல்லாம் தூங்க முடியல. இருந்தாலும் ஈவினிங் டைம் வந்துருச்சு, 6 o'clock. ஸோ நாங்கள் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸோட வந்து கிளம்பிட்டோம். அப்படியே வயல் சைடு வந்து நடந்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஃபோட்டோஸாக நிறைய எடுத்துட்டு, இது ஒரு நல்ல மெமரியாக எங்களுக்கு ஈவினிங் டைமில் இருக்கும். ஸோ அதனால இருட்டுறதுக்குள்ளே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் கூட நாங்கள் கிளம்பிட்டோம்.
பாப்பா வந்து நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவளோட ஃபர்ஸ்ட் வாக்கிங் கிராமத்துல சென்னையில வந்து நிறைய பார்க்ல எல்லாம் அவன் நடந்திருக்கா. இருந்தாலும் இந்த வயல்லாம் பார்த்துட்டு வர்றது வந்து அவளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் நடு ரோட்ல நடக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எங்களோட வாக்கிங் வந்து இப்போ மிட்லேயே வந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா நாங்கள் மட்டும் ரிட்டர்ன் ஆகிறோம், பாப்பா தூங்கிட்டா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பெரிய கேம் செஷன், அப்புறம் வந்து டான்ஸு பாட்டுன்னு சொல்லி எக்கச்சக்கமான என்டர்டெயின்மெண்ட் எங்களுக்காக இருக்கு. அதுக்கு நாங்கள் ரெடி ஆக போகிறோம். ஸோ அந்த வீடியோ மறக்காம பாருங்க. வாங்க உள்ள. இப்போ நம்ம எல்லாரும் கேம் செஷன்ல இருக்கோம். ரூல்ஸ் சொல்ல போறோம், அது எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணி இந்த கேம் வந்து விளையாட போறாங்க. சரியா? ஓகேவா? ரூல் என்ன அப்படின்னா, இந்த சைடு யாருமே திரும்பக்கூடாது. சரியா? அவங்க என்ன சொல்றாங்களோ அது எப்படி இருந்தாலும் நீங்க வந்து செய்யணும். சரியா? இதுதான் இந்த கேம். இந்த கேம் வின்னருக்கு வந்து ஒரு சிறப்பான பரிசு கொடுக்கப்படும். சரியா? எல்லாரும் ஸ்ட்ரைட்டா பாருங்க, இந்த சைடு பாருங்க, யாரும் திரும்பக்கூடாது. ஸ்ட்ரைட்டா நில்லுங்க. ஃபர்ஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாரும் வந்து சூப்பரா அட்டென்ஷன் ஸ்டாண்டிட்டிஸ் எதுலயும் நில்லுங்க. பட் யாருமே பேக்வர்ட் திரும்பக்கூடாது. ஓகேவா? ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீ என்ன பண்ணணும்னா ஒரு டான்ஸ் மூவ் வந்து அவனுக்கு நீ சொல்லி தரணும். என்ன டான்ஸ் மூவ் அவனுக்கு சொல்ல போற? ஏதாவது பண்ணு. என்ன பண்ணு? ஓகே. யாரும் திரும்பக்கூடாது. ஸ்ட்ரைட்டா நில்லு. விக்கி அப்படி திரும்ப. விக்கி திரும்ப. அவன் என்ன பண்றானோ அதை நீ அவனுக்கு பண்ணி காட்டணும் சந்தோஷ்க்கு. ஓகேவா? ஓகே. சந்தோஷ கூப்பிடு. சந்தோஷ கூப்பிடு, தட்டி கூப்பிடு. திரும்ப இரு, திரும்ப ஃபர்ஸ்ட் திரும்பி பாரு, திரும்பி பாரு. அவனை பாரு என்ன பண்றான் பாரு. ஆமா, இவனுக்கு சொல்லி தரணும். அவன் சொல்லி கொடுத்ததை இவனை திருப்பி நீ சொல்லி தரணும். கஸ்தூரி நீங்க அந்த பேசக்கூடாது, பேசக்கூடாது. ஓகேவா? இப்போ இதை வந்து நீ கஸ்தூரிக்கு சொல்லி தரணும். யார் பண்ணலையோ அவங்க அவுட்டா? புரியல. சஞ்சனா நேரம் ஆலன். ஓகே ஓகே, அத பண்ணி காட்டு. சஞ்சனா அங்க பாரு, அண்ணா என்ன பண்றான் பாரு. இதா அந்த மாதிரி பண்ணு. நீ பண்ணு அவ்வளவுதான். பண்ணு, இப்படி பண்ணு. சரி, ஓகே 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 ஸ்டார்ட். ஓகேவா? அடுத்த ரவுண்ட். ஃபர்ஸ்ட் போட்ட ஸ்டெப்பை காட்ட சொல்லு எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் எப்படி போட்டு காமிச்ச? போட்டு ஏன்னா கண்ணாடி போட்ட எருமை மாடு இதெல்லாம் வருமாடா? வரும். சரி, ஓகே. சரி, நேரா நில்லு. ஸ்ட்ரைட்டா நில்லுங்க. யாருமே ஒழுங்கா பண்ணல. திரும்ப. சரி, ஓகே. ரூல் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல? யாருமே டர்ன் பண்ண கூடாது. சரியில்லை இதுல. அக்ஷய் இல்ல சந்தோஷ் வரைக்கும் நல்லா தான் பண்ணாங்க. சஞ்சீவ் பண்ணி காமிச்சா இது பண்ணல. சொன்ன ஸ்ட்ரைட்டா நில்லுங்க. சஞ்சீவுக்கு ஸ்டார்ட். சுதாரண பையன் பாருங்க என்னடி பண்றாங்க. டானி மாமா திரும்ப டர்ன் பண்ணு. சஞ்சனாக்கு பண்ணி காட்டணும். ஆமா பாரு. பெரியப்பா அந்த மாதிரி பண்ணு. ஓகே. ஃபர்ஸ்ட் போட்ட ஸ்டெப் என்னது? அங்க பாருங்க, நீங்க எப்படி போட்டீங்க அத? அவ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேம் செஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இவரோட காதில் வந்து ஒரு மூவி நேம் சொல்ல போறாங்க. தம்ஷரத் விளையாட போறோம். இங்க பாரு, இங்கிலீஷா தமிழா? எல்லாமே தமிழா? சரி, ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லு. டைம், நேரம், நேரம், காலம். டைம் டிராவல் பண்ணமா? டைமுக்கு தமிழ்லையா? தமிழ் சொல்றேன். செகண்ட் லெட்டர் வாட்சா? ஆலனுக்கு என்ன மூவி கிடைச்சது அப்படின்னா ஹிந்தி மூவி. அதை தான் அவர் வந்து ஆக்ட் பண்ணி காட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மூவி உங்களுக்கு கண்டுபிடிக்க சான்ஸே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேரம்,
நொடி நொடி நிமிஷம். இல்ல இல்ல அவங்க ஏதோ ஸோ அந்த டீமை வந்து ஃபன் பண்றதுக்காக ஏய் டாடி மாமா என்னaka சொல்லிட்டோ பாருங்கடா ரைட்டர் இங்கிலீஷ் என்ன படம் இது படமே ஸ்டார்ட் 3 words first word na இங்கிலீஷ்லயா மீ மீ ஏ மீ 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 ஏ நான் அந்த டீம்ல இந்த டீம் டி ஏ மீ மீ I am ஷியா ரெடியா அவளா ரெடி ரெடியா இங்கிலீஷ் வேர்டா பியா பிரேம காதலா வெரி குட் ஓகே 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 ஃபர்ஸ்ட் இருந்து செகண்ட் வேர்ட் இப்ப கண்டுபிடிக்கலனா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வேற வேர்டா கப்பல் மேரேஜ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு வேற என்ன சொல்லுவாங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இங்கிலீஷ்ல சொல்லணுமா ஒய்ஃபா கல்யாணம் பண்றதா வெட்டிங்கா 1 minute ப்ரொபோசலா டாடாவா ரெண்டாவது வேர்ட் டா நான் சொல்றேன் இது டைம் ஆஃப் 3 வேர்டு ஃபர்ஸ்ட் வேர்டு 9 seconds நா 7 5 4 3 2 1 கொஞ்சிறது எக்ஸ்பிரஸ் கொஞ்சிறது என்னடி கிஸ்ஸா My dear Lisa. ஒரே வேர்ட் ஹீரோ யாரு ஹீரோ யாரா இருக்கும் சரி ஓகே சசிகுமாரா சூப்பர் நாடோடிகளா அது மாதிரி வந்த படமா நாடோடிகளுக்கு அப்புறம் வந்த படம் சொல்லுங்க இல்ல முடி நிறைய வச்சிருப்பாரா ஒரு படம் வந்துச்சு பெருசா ஓடல அந்த படம் முடி வச்சிருப்பாங்க நிறைய ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரே வேர்ட் ஓகே ஃபர்ஸ்ட் லெட்டர் காதல் கா கா க எவ்வளவு டெக்னி க க க இல்ல கதிரா இல்ல செகண்ட் செகண்ட் லெட்டர் ஏய் இந்த டீம் தான் இந்த டீம் இல்ல நீ அவங்க எப்படி சொல்லணும் கூட தெரிய மாட்டேங்குது க க க நடக்கிறது இல்ல நடக்கிறது கபடி 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 கபடியா கபடியில என்ன படம் வந்துச்சு கபடி அவர் ஏதாவது ஒரு ஒரு இது ஒரு நடத்துவார்ல கிளப் ஒண்ணு நடத்துவார் கரெக்டா கோச் 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 ஏதோ ஒரே வேர்டு கபடி மேட்ச் ரிலேட்டட் மூவி கபடி கடி
கடி கடி ஏய் நிக்கே ரெடி அன்பு ஒரு வருடம் புது படமா பழைய படமா ஒரே அண்ணன் அது ரெண்டா பிரிச்சு சொல்றீங்களா அண்ணன் அன்பு 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 ஓகே அன்பு ஃபர்ஸ்ட் இது அன்பு ரெண்டாவது அன்பு கட்டளை உள்ள வேணாம் பழைய படம் குளிப்பா இனிப்பு இனிப்பு அன்னைக்கு அன்னைவா இல்லங்க அன்பு இனிக்கும் இனிப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றீங்களா ஏய் அவன் நல்லா சொல்றா பர்தா போறது ஷாலி 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 லாஸ்ட் 10 seconds 10 9 8 7 6 5 4 3 2 1 time is up. ஸோ பொங்கல் நைட்டு எல்லாரும் வந்து கேம்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருந்தோம் ஆல் லேடிஸ். அதனால எங்க அண்ணன் தான் வந்து நைட்டு டின்னருக்கு டிஃபனுக்கு வந்து ஒரு சிக்கன் கிரேவி பண்ணிட்டு இருக்காங்க. சிங்கிள் மேனா உட்காந்து நாட்டுக்கோழி ஓகே நாட்டுக்கோழி எஸ். எத்தனை கோழி இங்க மிதந்துட்டு இருக்கு? 4 கோழிகள் நாட்டு கோழிகள். எஸ் எஸ். இது வந்து எங்க டின்னருக்காக வந்து இங்க வெந்துகிட்டு இருக்கு. பசி ஆரம்பிச்சிருச்சு. சோ இதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு கேம்ப் ஃபயரும் இருக்கு. அடுத்த நடன நிகழ்ச்சி நீங்க எல்லாம் பார்த்து ரசிக்க போறீங்க. ஹாய் மக்களே, இந்த டேவோட லாஸ்ட் அக்கேஷன் வந்து நம்மளோட கேம்ப் ஃபயர் அதுலதான் இருந்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் வந்து செம்ம ஹாப்பி வைப்ல இருந்துட்டு இருக்காங்க. எல்லாரோட டான்ஸையும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டார்ட். Hey, come on, let us. Hold it. Hey, highlight la. அப்படி போடுங்க சேர்த்து. Hold it. பாருங்க நல்லா இருக்கியா? நானும் பாத்துட்டேன். யாரும் பாக்குற எல்லாரும் பாட்டுக்காடுறாங்க. அது பாட்டுக்காடுது. எல்லாரும் பாட்டுக்காடுறாங்க. நீ அது பாட்டுக்காடுறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நல்லா இருந்துச்சு. நீ போடுற செப்ப
வேற லெவல் பா. இவ்வளவு டயர்டா இருக்க. அந்த பாட்டு ஸ்டாலின் இருக்கு அப்படியே அதே ஆடுறான். இல்ல ஒண்ணு கரெக்டா எக்ஸ்ட்ரா Come on, guys. நான் பண்ணணும்